அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஹெச்ஜி எக்ஸாம், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், அடுத்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அடுத்து டிரைவர், அடுத்து பார்த்திங்கன்னா பெயிலிஃப், இந்த மாதிரி பதவிகளுக்கு ஒரு 2300 வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடம் அறிவித்திருந்தாங்க. அதுக்கான எக்ஸாமுக்கான தமிழ் தகுதித்தாளுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 50 கேள்விகள் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் 20 கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்க வேண்டும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட் பி, அதாவது ஜென்ரல் நாலேஜ் சொல்லக்கூடிய அந்த பேப்பரோட பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா பகுதி 2. இதில் பார்த்திங்க அப்படின்னா 50 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் வேகமாக பார்ப்போம். ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஜிகேக்கும் ஆன்சர் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஓகே, எம்ஹெச்ஜி எக்ஸாம் கொஸ்டின் சொல்லி ப்ளேலிஸ்ட் இருக்கும், அது நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? நம்ம பார்த்திங்கன்னா நீராடும் கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடல் வாழ்த்து பாடல் பாடப்படும். அந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடலை இயற்றியிருப்பார். ஆப்ஷன் டி, மனோன்மணியம் பே சுந்தரனார். இரண்டாவது கேள்வி, 13 என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வகுப்பு பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 96, இந்த மாதிரி 12, இந்த மாதிரி எண்களுக்கான அந்த சரியான எழுத்து வடிவத்தை பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக படிக்க தெரியணும். ஓகேவா? 13க்கு பார்த்திங்க அப்படின்னா 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13 கிடையாது, 13. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 13 தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் இருக்கும்பா. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அமுது கூட்டல் என்று. ஆப்ஷன் சி இருக்குது பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா சரியான பிரிப்பு முறை. அமுது கூட்டல் என்று. தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது? தமிழர் திருநாள் என போற்றப்படுவது என்னது? தைப்பொங்கல். ஆப்ஷன் சி, தைப்பொங்கல். கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். தமிழ் தகுதியாளர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் 20 கொஸ்டின் போட்டுடலாம். அதாவது என்னோடய வீடியோன்னு இல்லை, நீங்கள் லைட்டாக ஸ்கூல் புக் எடுத்து படித்தாலும் கூட போதும். என்னது இந்த தமிழில் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சிடலாம். ஸ்கூல் புக் எடுத்து படிக்க முடியாதவங்க, டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க. அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்தாலே போதும், தமிழ் எக்ஸாமை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து, டேஷ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. சான்றிதழ் 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 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்னது இந்த இருக்கு பாருங்கள், சிறப்பு நகரம் வரக்கூடிய சான்றிதழ். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான முறை. சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆப்ஷன் பி. பணி வன்புடன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பணி வன்புடன் என்னும் சொல்லி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா பணிவு கூட்டல் அன்புடன். ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், பணிவு கூட்டல் அன்புடன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். அடுத்து, லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது? ஓகேவா? லாரிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுக்கான இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. சரக்குந்து. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், சரக்குந்து என்பது பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யார்? பொய்யில் புலவர், சென்னா போதார், மாதிரி திருவள்ளுவருக்கு தான் பார்த்திங்கன்னா பல பெயர்கள் இருக்கும். ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். திருக்குறள் இயற்றியவர். திருக்குறள் பற்றி முழுமையான வீடியோ போடுறப்போ செக் பண்ணி பாருங்கள். திருவள்ளுவர் சிலை 133 அடியளவில் அமைந்துள்ள ஊர் எது? அதில் உள்ள அதிகாரங்கள் திருக்குறளில் பார்த்திங்க அப்படின்னா 1330 குறள்கள் வீதம் 133 அதிகாரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அந்த 133 அதிகாரங்களுக்கு ஏற்ப 133 அடியில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிலை வைக்கப்பட்டிருக்கும், கடலுக்கு நடுவே. ஆப்ஷன் சி, கன்னியாகுமரி. தொடு இலக்கண குறிப்பு வரைக. தொடு அதை பிரித்து பார்க்கும்போது பொருள் தரம் தான். தொடு அப்படிங்கிறது ஒரு பொருளை தரக்கூடியது. அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு தொடர். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அடுக்கு தொடர் தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். பிளிரும் விலங்கு எது? இது பார்த்திங்கன்னா மொழிமரபுகளில் வரும். ஓகேவா? யானை, பிளிரும். ஆப்ஷன் பி, யானை தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். புலி பார்த்திங்க அப்படின்னா என்னது? உருமும். அப்படி தான். சிங்கம் பார்த்திங்கன்னா முழங்கும்னு சொல்லுவாங்க. கரடி சரியாக தெரியல. அடுத்து, யாழ் எனப்படுவது ஒரு நரம்பு கருவி. ஆப்ஷன் பி, நரம்பு கருவி. ஓகே, முன்னாடி பழைய காலத்தில் இருக்கிறது யாழ். விலரி யாழ், செங்கோட்டி யாழ், இந்த மாதிரி 7 வகையான ஏடுகள் இருந்திருக்கும். மேடு பள்ளம் என்பது பார்த்திங்க அப்படின்னா எதிரிணை சொல். அதாவது மேடு, அதுக்கு ஆப்போசிட் பள்ளம். ஓகே, அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய எதிரிணை சொல்ல வரக்கூடியது. ஆப்ஷன் பி, எதிரிணை சொல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு சரியான அந்த அமைந்த அந்த வார்த்தையை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான சொல், இயக்குனர்.
அடுத்து மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எதுன்னு கேட்குறாங்க. இலக்கணம். ஆப்ஷன் ஏ இலக்கணம் தான் பார்த்திங்கன்னா மொழியை வந்து நமக்கு எழுதவும் படிக்கவும் பேசவும் பார்த்திங்க அப்படின்னா உதவுகிறது. ஆப்ஷன் ஏ இலக்கணம். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு. கண்காணிப்பு கருவி என்னது? கேமரா தானே. ஸோ கண்காணிப்பு என்னது? சிசிடிவி சொல்கிறாங்க. அது எந்த தத்துவத்தில் எப்படி செயல்படுன்னு பார்த்திங்க அப்படின்னா இயற்கை நுண்ணறிவா, செயற்கை நுண்ணறிவா, உண்மை நுண்ணறிவா, ஆறாம் அறிவான்னு கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு. அடுத்து விருந்தும் மருந்தும் டேஸ் வேலை. நம்ம சொல்லக்கூடிய பழமொழி விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி 3 நாளுக்கு தான். அப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நம்ம பேசுகிறத வச்சே கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ விருந்தும் மருந்தும் பார்த்திங்க அப்படின்னா 3 வேலை. முயற்சி திருவினையும் ஆக்கும் என்பது பார்த்திங்கன்னா எந்த நூலிடம் வச்சு ஒரு வார்த்தைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி திருக்குறள் தொடர். ஓகேவா? திருக்குறள் தொடர். ஆத்திச்சூடிலாம் வராது. திருக்குறள் தொடர். ஆப்ஷன் சி திருக்குறள் தொடர். இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் என்ன? இன்டர்நெட்னா என்னது? இணையம். ஆப்ஷன் சி இணையம். நம்ம அன்றாட லைஃப்பில் பயன்படக்கூடிய வார்த்தைகள் தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொஸ்டினாக கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. டேஷ் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு கோடிட்ட இடத்தை நிரப்புக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். அப்படி தானே? என்ன சொல்லியிருப்பார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அதாவது திருவள்ளுவர் பற்றி பார்த்திங்கன்னா புகழ்ந்து பாடியிருப்பார். யார்? பாரதியார். அதெல்லாம் கேட்குறாங்க. மிஸ் பண்ண அந்த வேடை கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி வள்ளுவன். அடுத்து தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? ஸோ தேவராட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவ தும்பி அப்படிங்கிற இசைக்கருவி பயன்படும். ஸோ ஆப்ஷன் சி தேவ தும்பி. அடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் எனது முல்லை. அப்படி தான் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் பார்த்திங்கன்னா நெய்தல், லாஸ்ட்டாக என்னது மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் காடும் காடு சார்ந்த இடம் என்னது? முல்லை. ஆப்ஷன் பி முல்லை. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது பார்த்திங்க அப்படின்னா நற்றிணைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் வரும், 8 தொகையில் வரும். நன்னெறி நல்வழிலாம் பார்த்திங்க அப்படின்னா அறநூல்களில் வரக்கூடியது. ஸோ இந்த திருக்குறள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய ஒரு நூல் தான் எனது திருக்குறள். ஆப்ஷன் சி திருக்குறள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஸோ மெய்யெழுத்துக்கள் எத்தனைப்பா? 18. அப்படி தான் நாம் உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1, 216 உயிர்மை எழுத்துக்கள். ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் வந்து என்னது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 18. 247 தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள். மாலவன் குன்றம் என்பது எது பார்த்திங்க அப்படின்னா திருவேங்கடம். ஸோ மாலவன் குன்றன், அடுத்து பார்த்திங்கன்னா வேலவன் குன்றம் ரெண்டு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா? மாப்பா சிவனாமன் சொல்லியிருப்பார். மாலவன் குன்றங்கிறது பார்த்திங்கன்னா திருவேங்கடத்தையும், வேலவன் குன்றங்கிறது பார்த்திங்கன்னா திருத்தணியையும் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா மாலவன் குன்றம், திருவேங்கடம். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இது தெரியலாம், பயப்பட வேண்டாம். எல்லா எழுத்தையும் சொல்லி பார்த்துருங்க. இப்பு இம்மு மட்டும் பார்த்திங்கன்னா உதடு பொருந்தும். இக்கு இங்கு பொருந்தாது உதடு. இரு பொருந்தாது. இத்து இந்து பொருந்தாது. ஓகேவா? ஸோ இப்பு இம்மு மட்டும் தான் பார்த்திங்கன்னா உதடுகள் ஒட்டும். பொருந்தோன்னா அந்த உதடுகள் ஒட்டக்கூடியனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இப்பு இம்மு. அடுத்து சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு மண் ஏர் மாடு. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த உயிர்மை எழுத்துக்களுடைய அந்த வரிசை தெரிஞ்சால் மட்டும் தான் இதை வந்து ஆர்டர் பண்ண முடியும். கசட தப்பரா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டர் தெரிஞ்சால் மட்டும் தான் இதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். முதல்ல என்றைக்குமே பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வரணும். ஸோ ஊ இங்கே இருக்குது, எல்லாத்துலேயும் ஊ இருக்குது. ஆப்ஷன் ஏ சியில் மட்டும் தான் ஊ இருக்குது. அடுத்து ஊ வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்கு அடுத்து தான் ஏ வரும். அவ்வளோதான். நீங்கள் ஆனாவனா சொல்லி பார்த்தீங்க, உயிரெழுத்துக்களை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஏ வரும். அப்போ ஏ. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா மண் மாடலாம் வரும். நம்ம நீங்கள் மேமா மீமின்னு சொன்னீங்கன்னா மா. அப்போ மேக்கடுத்து தான் மா வருது. ஸோ அப்போ உழவு ஏர் மண் மாடு இதான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு. அடுத்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? ஸோ இது முக்கியமான ஒரு நூல் தான். ஓகே, அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய எக்ஸாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குரூப் 4லையுமே கேட்பாங்க அந்த கொஸ்டின் வந்து. ஸோ பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இன்னுமே பார்த்திங்கன்னா எந்த பெண்மையும் ஒரு முதன்மைப்படுத்தாதான் இருக்குது. பொதுவாக இருக்கும். ஒன்று ஆணை பெருமைப்படுத்தும் அல்லது பொதுவான காரியங்களை பேசும். ஓகேவா? ஆனால் இந்த மணிமேகலை அப்படிங்கிற நூல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பெண்மையை முதன்மையை வச்சு அமைந்த ஒரு காப்பியம் தான். ஓகேவா? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்று அழைக்கப்படுவது மணிமேகலை, இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி மணிமேகலை என்பது சரியான ஆன்சர். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. அடுத்து காலத்தை காட்டும் சொல் எது? ஸோ பெயர் சொல் பார்த்திங்க அப்படின்னா காலத்தை காட்டாது.
இப்போ மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தான். அது காலத்தை காட்டுமா? காட்டாது. இடை சொல்லுங்கிறது பார்த்திங்கன்னா கட்டாயம் காலத்தை காட்டாது. உரிச்சொல்லும் பார்த்திங்கன்னா காலத்தை காட்டாது. சாலச் சிறந்தது அதில் ஏதாவது காலம் காட்டுமா? காட்டாது. வினைச்சொல் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா காலத்தை காட்டும். ஓகேவா? நடந்தான், அப்போ நடந்தான்னு என்னது? எதிர்காலம், இறந்த காலம், நடந்து முடிச்சிட்டான், அதான் காலத்தை காட்டும். ஆப்ஷன் பி வினைச்சொல். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார்? ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பார்த்திங்கன்னா தமிழன் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சிருப்பார் யார்? அயோத்திதாசர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைசா தமிழன் பேரை மாற்றிருப்பார் அயோத்திதாசர். ஆப்ஷன் டி அயோத்திதாசர். அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? பனை மரம். ஆப்ஷன் சி பனை மரம் தான் தமிழ்நாட்டின் மாநில மரம். ஆலமரங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய மரம். அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசன் இயற்பெயர் என்ன பேர்ப்பா? முத்தையா. ஓகேவா? முத்தையாங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர். சுப்பிரமணியங்கிறது பார்த்திங்கன்னா பாரதியாருடைய இயற்பெயர். மாணிக்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான் துரைமாணிக்கம் அவருடைய இயற்பெயர். கனக சுப்புரத்தினம்ங்கிறது பாரதிதாசனுடைய இயற்பெயர். ஸோ ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா முத்தையா தான் பார்த்திங்கன்னா கண்ணதாசனின் இயற்பெயர். வேறுபட்டதை நீக்குக. யாழ், பறை, முழவு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இசை கருவியை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் யாழ், பறை, முழவு. ஓகேவா? ஆனால் அந்த பண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இசையை குறிக்கக்கூடியது. அதெல்லாம் இசை கருவிகள், இது இசை. பண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் பொருள் பார்த்திங்க அப்படின்னா இசை அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி பண் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா தவறான ஒன்று. அடுத்து டேஸ் உயிரினும் ஓம்பப்படும். எனது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது ஒரு திருக்குறள். ஓகே, திருக்குறளில் லாஸ்ட் ஒரு 3 வேறு கேட்டிருக்கிறாங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆப்ஷன் ஏ ஒழுக்கம். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்ன பெயர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வரும் ஆகுப்பெயரில் வரும். அப்படி தானப்பா? ஸோ பொருட்பெயருங்க பார்த்திங்கன்னா பொருளாக இருக்கணும். அப்படி தானே? இதில் பொருள்னு பார்க்கும்போது எங்கே இருக்குது? புத்தகம், கதவு மட்டும் இருக்குது. அப்போ முதல்ல 3 எடுத்துக்கோங்க. இடப்பெயர் ஒரு இடத்தை குறிக்கணும். கோவில், வடலூர் அப்படி தான் அதை குறிக்கணும். 3 1. அடுத்து காலப்பெயர்னால் காலத்தை குறிக்கணும். வாரம், நாள் இந்த மாதிரி வரணும். அப்போ பகல், இரவு வருது, அது ஒரு காலம் தானே. அப்போ 4. சினை பேருங்கிறது பார்த்திங்கன்னா தலை, கால் அப்படி தான். சினைன்னு எனது ஒரு உறுப்பு குறிக்கக்கூடியது, தலை, கால் குறிக்கக்கூடியது. அப்போது 3 1 4 3 1 4 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1 மட்டும் தான் இருக்குது. 3 முதல்ல இருக்குது. ஒரு கொஸ்டின் தெரிஞ்சால் போதும், இது ஆன்சர் பண்ணிடலாம். பொருட்பெயர் மட்டும் தெரிஞ்சால் போதும். பக்கம் புத்தகம், கதவு 3 இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்குது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார்? யார்? திருவி கல்யாண சுந்தரனார் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். ஸோ ஆப்ஷன் சி திருவிக்க. அடுத்து ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது? தேவராட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் ஆடுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தேவராட்டம். அடுத்து பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பராபரம்னு என்னது? மேலான பொருளே. இல்லை தாய்மானவர் படிவர் அப்படி தானப்பா ஒரு பாடல் வருமே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தெரியல. ஸோ பராபரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலான பொருள். ஆப்ஷன் டி மேலான பொருள் என்று மீனிங். அடுத்து தீயணைப்பு பிரித்து எழுதுக. தீ கூட்டல் அணைப்பு. தீயை அணைக்கணும். தீ கூட்டல் அணைப்பு. ஆப்ஷன் டி தான் பார்த்திங்கன்னா சரியான பிரிப்பு முறை. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நம்ம பார்த்துருப்போம் 42 இருக்குது ஓரெழுத்து ஒரு மொழி. ஃபுல் வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஐனா என்னது? தலைவன். ஸோ ஆப்ஷன் ஏ தலைவன். ஓகேவா? இறைச்சி அப்படின்னா ஓ. அடுத்து பார்த்திங்கன்னா அம்பு ஏ. மலர்னா என்னது? வீன்னு நினைக்கிறேன். ஓகே, விஏ வந்து மலர் சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தலைவன். அடுத்து 41வது கேள்வி. ஒலியின் வரிவடிவம் எது? ஸோ ஒலின்னு என்னது? சவுண்டினுடைய வடிவம் என்னது? பேசுதல் அப்படி தான். சாரி, எழுத்து. ஓகேவா? ஒலியின் வரி வடிவம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் எழுத்தின் ஒலி வடிவம்னு கேட்டால் நீங்கள் வந்து பேத்துன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் ஒலியின் வரி வடிவம் கேட்கறதுனால அது வந்து என்னது? எழுத்து. ஆப்ஷன் டி எழுத்து. அடுத்து மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம். மாயோன்னா யார்? திருமால். ஆப்ஷன் ஏ திருமால் தான் பார்த்தீங்கன்னா மாயோன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ திருமால். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சதாவதானம். ஓகேவா? சேகுதம்பி பாவலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டத்தை வாங்கியிருப்பார். ஓகேவா? ஒரு 100 பல அறிஞர்கள் முன்னாடி 100 செயல்களை செஞ்சு காமிச்சு பார்த்திங்க அப்படின்னா என்னது? சதாவதானி அப்படிங்கிற பட்டத்தை பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பார். யார்? சேகுதம்பி பாவலர். அதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. 100 செயல்கள் செய்வது என்னது? சதாவதானம். சதம் அடித்தார்னு சொல்கிறாங்க, கிரிக்கெட்டை சொல்கிறாங்க இல்லையா? சதம் விளாசினார், அப்போ 100 ரன்கள் அடித்தார் அர்த்தம். அப்போ சதாவதானம். ஆப்ஷன் டி சதாவதானம். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விசும்புனா என்னது? வானம். ஆப்ஷன் சி வான்னு கொடுத்துருக்காங்க, தான் சரியான ஆன்சர். ஓகேவா? திருவம்பாவை, திருப்பாவை
பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வு ஜப்பான் நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா திருமண நிகழ்வு போது பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவம்பாவைங்கிறது பார்த்திங்கன்னா யார் இயற்றியது? மாணிக்க வாசகர் எழுதியது. திருப்பாவை பார்த்திங்கன்னா ஆண்டாள் இயற்றியது. ஓகே, அந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா பாடுவாங்க எங்கே? தாய்லாந்தில். ஆப்ஷன் பி தாய்லாந்து. தமிழ்நாட்டிலோட படிக்க மாட்டாங்க, தாய்லாந்தில் படிக்காங்க பாருங்கள், வெளிநாட்டில். ஓகேவா? அடுத்து பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எது? பொன்னேர் பூட்டுதல்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, விவசாயம் தான் வரும். ஓகே, விவசாயத்தில் நாற்று நடக்கூடிய மாதம் கேட்குறாங்க. சித்திரை மாதம். ஆப்ஷன் ஏ சித்திரை. கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? ஓகேவா? அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சுதேசமித்திரன் தான் பார்த்திங்கன்னா பாரதியார் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியராக பணியாற்றிருப்பாங்க. இன்னொன்று பணியாற்றிருப்பார், விஜயா அப்படிங்கிற இதழ்லையும் பணியாற்றிருப்பார், அது கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்தியா சுதேசமித்திரன். அடுத்து ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஊழிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்னது? யுகம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ யுகம். ஊழ் அப்படின்னா அதுவும். ஓகேவா? அடுத்து செய்தி 1 கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒரே ஒரு கூற்று கொடுக்க கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவாகும். செய்தி 2 இதனால் மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது. செய்தி 3 இயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும். அதாவது செயற்கை நுண்ணறிவு பார்த்திங்கன்னா மனிதரை போல் தானே முடிவெடுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று கரெக்டு தான். என்ன சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மென்பொருள், அதாவது ஒரு சாஃப்ட்வேர். அப்படி தான் நான் சாஃப்ட்வேர் கணினி நிரலாக்கம், அது வந்து கோடிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது. மனிதனால் செய்ய முடியாததான் செய்யாது, அது எல்லாமே செய்ய முடியாது. அப்படி தான்ப்பா ஒரு சில விஷயங்களை செய்யும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம மனுஷன் சாப்பிடுவோம், அது சாப்பிடுமா? சாப்பிடாது. ஓகேவா? ஸோ 2வது கூற்று தவறான ஒன்று. செயற்கை நுண்ணறிவு பார்த்திங்கன்னா கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும், அதாவது தன்னாலேயே முடிவெடுக்கும். அதான் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 பார்த்திங்கன்னா சரி. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யார்? உலகநாத பண்டிதர் தான் பார்த்திங்கன்னா அந்த கூற்றை சொல்லியிருக்கிறாரு. ஓதாமல் ஒரு படத்தில் வரும் நினைக்கிறேன், அந்த டைலாக் நான் பார்த்துருக்குறேன். ஸோ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று கூறியவர் யார்? உலகநாத பண்டிதர். ஆப்ஷன் சி உலகநாத பண்டிதர். ஸோ 50 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து ஜிகே வந்துருக்குது, ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ 50 கேள்விகளுக்கு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 20 கேள்விகள் சரியான முறையில் விடையளிக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா 10. ஓகேவா? இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நோட்ஸ் வச்சுருக்கேன், ஹேண்ட் நோட் நோட்ஸ் வச்சுருக்கிறேன். அதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகேவா? அது அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப குறைந்த அமௌண்ட் தான். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ஹேண்ட் நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நடைபெற்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42 கேள்விகள் வரைக்கும் வந்திருந்தது. ஓகே, அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு 64 கேள்விகளும், பிசி எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48 கேள்விகளும், குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 44 கேள்விகளும் பார்த்திங்கன்னா அதிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான முழு அந்த ப்ரூஃப் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். குரூப் 4 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு சொல்லி போட்டிருப்பேன். அது மாதிரி பிசி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ப்ரூஃப் வீடியோன்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்கில் முடிஞ்சால் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க இதுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வாங்கிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஹார்ட் காப்பி வராது, சாஃப்ட் காப்பி மட்டும் தான் கொடுப்பேன். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, கொஞ்சம் குறைந்த அமௌண்ட்டு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய குறைந்த நாளில் கூட நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் படித்தீங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசிஏ, எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு, அதாவது எம்ஹெச்சி எக்ஸாமுக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாலையும் இந்த மாதிரி பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ண சொல்லிக்கோங்க. இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.